Hi friends, welcome back. ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகிற தீபாவளிக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை சாமான்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடியது எல்லாமே பித்தளை பொருட்கள் தான். அதுலேயும் இந்த டீ கப் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு தண்ணியில் கழுவி வைக்கும்போது எவ்வளோ தான் நம்ம தேய்ச்சி எடுத்தாலும் அதில் ஓரங்கள் அந்த தண்ணி எல்லாம் சொட்டிட்டு அது அப்படியே தேங்கி நின்றுது. அது கலரும் வந்து ஃபுல்லாக ஃபேட் ஆயிடுது. இப்போ நம்ம அது மட்டும் இல்லாம, நம்ம பூஜை அறையில வச்சிருக்கக்கூடிய இந்த விளக்கு இது எல்லாமே சுலபமா சுத்தம் பண்றதுக்கான ஒரு ஐடியாவையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ விளக்குக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் இது எல்லாமே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தமா தொடச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாரி இந்த மாரி நம்ப அ டீ கப்லாம் நம்ம வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது குறிப்பா பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் போட்டு அழுத்தி தேய்க்காம நம்ம ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ, அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ப துணி துவைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சோப் தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாவே வந்து நம்ம பித்தள பாத்திரமா இருந்தாலும் சரி, செம்பா இருந்தாலுமே நம்ம கிளீன் பண்றதுக்கு வந்து நெறைய பொருட்கள பயன்படுத்தி சுலபமா கிளீன் பண்ணலாம். நம்ம அதிகமா பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, புளி இல்லைன்னா எலுமிச்சம் பழம் தான் பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுத்தம் குடுத்து தேய்க்காம சுலபமா கிளீன் பண்றதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அது பார்த்தீங்கன்னா, மெயினா நான் 3 பொருட்கள் வந்து இதில கலந்திருக்கேன். ஒண்ணு வந்து அ நம்ம துணி துவைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சோப் தூள். அது கூடவே வினிகர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் சேர்த்து கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல ஷைனினஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, அத ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தான் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ, இந்த மாரி நம்ம அந்த பாத்திரம் எல்லாம் முழுகுற அளவுக்கான தண்ணிய வந்து எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் நான் ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கிட்டேன். இதில நம்ம எந்தெந்த பொருட்கள வந்து கிளீன் பண்றோமோ, அது எல்லாத்தையுமே உள்ள போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே ஊற விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து தேய்ச்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அந்த எண்ணெய் பிசுக்கு கர, அந்த ரொம்ப உப்பு கரையா படிஞ்சிருந்ததுங்களா, அது எல்லாமே பளிச்சுன்னு வந்துருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, நான் ஒரு 10 நிமிஷம் போல இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும். ஸோ, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு அதில இருக்கக்கூடிய அந்த கரை இது எல்லாமே சுத்தமா நீங்கி வந்திருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போலவே இருந்தது. அந்த தண்ணியோட கலர் பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு. உள்ள இருந்த அந்த அழுக்கு இது எல்லாத்தையுமே சுத்தமா எடுத்துருச்சு. ஸோ அதிகப்படியான கரை இல்லாம லைட்டா தான் அதில வந்து ஒட்டியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீல நம்ம ஊற வைக்கும்போதே சுத்தமா எடுத்துட்டு வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால நமக்கு வந்து ரொம்ப அழுத்தம் குடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்ல. சில பாத்திரத்தில வந்து ரொம்ப அதிகப்படியான அந்த கரை படிஞ்சிருக்கிறத வந்து நம்ம லைட்டா ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு தேய்ச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்க வேற எதுவும் சேர்த்தணும் அவசியம் இல்ல. அந்த தண்ணீலயே தொட்டு தேய்ச்சாலே சுத்தமா போயிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அதில சோப் தூள், வினிகர் இது எல்லாமே சேர்த்துருக்கனால, அந்த தண்ணிய மட்டும் நீங்க பயன்படுத்தி ஒரு டைம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த பித்தள பாத்திரத்தில இருக்க அந்த இருக்கக்கூடிய அந்த கலர் சேஞ்ச் ஆனது எல்லாமே வந்து சுத்தமா போயிரும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அடுத்து நான் இதே தண்ணீலயே பார்த்தீங்கன்னா, நான் வந்து குத்து விளக்கு வந்து எடுத்து வச்சிருந்தேங்க. அதையுமே எல்லாத்தையுமே தனித்தனியா கழட்டி உள்ள போட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்துட்டு, அதையுமே சுத்தமா கிளீன் பண்ணி எடுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவுமே பாருங்க, நம்ம ஊற வச்ச இடத்துலயே ஓரளவுக்கு அதில இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயி, நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இனி அடுத்து வந்து லைட்டா நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி ஊற வச்சு தேய்க்கிறனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அழுத்தம் குடுத்து தேய்க்கக்கூடிய அவசியம் இல்ல. நமக்கு ரொம்ப கை வலிக்க நம்ம வச்சு தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லாம, சுலபமா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பித்தள பொருட்கள வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாரி பயன்படுத்துறவங்களுக்குலாம் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க தண்ணீல ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா லைட்டா தேய்ச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ பாருங்க நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சம்போது அந்த அ அ டவரா செட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயி அந்த உப்பு தண்ணி படிஞ்சு இருந்தது. இப்போ எல்லாமே பளிச்சுன்னு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு நம்ம மறக்காம செய்ய வேண்டிய விஷயம், எந்த ஒரு பூஜை பாத்திரத்த சுத்தம் பண்ணாலும் உடனே ஒரு சுத்தமான துணிய வச்சு தொடச்சு எடுத்துட்டீங்கன்னா, அந்த கலர் வந்து மெயின்டெயின் ஆகும். ஸோ நான் குத்து விளக்குல வந்து நான் அந்த அ கீழ இருந்த ஸ்டாண்ட மட்டும் ஃபிட் பண்ணாம 2 போர்ஷன மட்டும் தான் போட்டிருக்கேன். அதனால ஹைட் உங்களுக்கு வந்து கம்மியா தெரியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த கிளீனிங் மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வரப்போற தீபாவளிக்கு உங்க வீட்ல இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களையும் இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.